உங்களுடைய திருவிழாவின் இந்த நவநாள் ஒரு நாளிலே கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றி உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் மிக வித்தியாசமான ஒரு புதுமையான தலைப்புகள், அதில் முக்கியமாக நியூ ஏஜ் என்று சொல்லுவாங்க. புதிய உலகம், புதிய யுகம், நவீன யுகம். இன்றைக்கு அந்த புதிய யுகத்துக்குள்ளே நாம் நுழைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய யுகம்தான் ரொம்ப சிக்கலானதும் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலங்களாகவும் இந்த புதிய யுகத்தில் கிறிஸ்துவுக்கும் மதிப்பில்லாமல் இருக்கிறார். ஒரு காலத்தில் மேலை நாடுகளில் சட்டங்களை முடிவு செய்தது நம்முடைய கிறிஸ்துவின் நற்செய்தி. மேலை நாடுகளில் திருமணம், குடும்பம், கலை, கல்வி எல்லாவற்றையும் அதற்கு பின்னணியாக இருந்து உருவாவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது கிறிஸ்துவின் நற்செய்தி. அதனால மேலை நாடுகளிலே கிறிஸ்தவ கலாச்சாரமே உண்டு. அவருடைய வாழ்வியல் எல்லாவற்றையுமாய், அவருடைய நடத்தை எல்லாவற்றையுமாய் ஆண்டவரின் நற்செய்தி கிறிஸ்துவ மதம் முடிவு செய்தது. ஆனால் இன்றைக்கு அதே நாடுகளிலேயே கிறிஸ்து எதிர்க்கப்படுகிறார். அவர் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் பரவாயில்லை, கிறிஸ்து எதிர்க்கப்படுகிறார். அங்கே கிறிஸ்து எதிர்க்கப்படுகிற சூழ்நிலையிலே மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், சவால்கள். இதுதான் புதிய யுகம். இந்த புதிய யுகத்தில் ஒரு பக்கம் கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளப்படலை, எதிர்க்கப்படுகிறார். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா மந்திரவாதங்கள் அதிகமாக இருக்கும். மந்திரவாதிகிட்ட போகிறவங்க, சோசியக்காரங்கிட்ட போகிறவங்க, வெளிநாடுகளில் அதிகமாக படித்த நாடுகள்லையும் நம்ம நாட்டை விட மந்திரவாதிகிட்ட போகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. மந்திரவாதம், அந்த மந்திரவாதம் மட்டுமில்ல, தற்கொலை. இன்னொன்று, இந்த புதிய யுகத்தினுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? மன அழுத்தம், டிப்ரெஷன். இன்னைக்கு அதிகமான பேருக்கு மன அழுத்தம், அதில் குறிப்பாக இளைஞர் இளம்பெண்கள் பாருங்க. மன அழுத்தம் என்பது ஒரு மனநோயாக மாறி இருக்கிறது. ஏன்னா ஒன்றை எதிர்பார்க்காங்க, கிடைக்கலனால மன அழுத்தம். நிறைய இளைஞர் இளம்பெண்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ மன அழுத்தம் ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. தற்கொலை, மந்திரவாதம், இப்படி நிறைய சவால்களை. இன்னொன்று மனமுறிவு, விவாகரத்து. வெளிநாடுகளில் திருமணமே கிடையாது, அங்கே திருமணமே சுத்தமாக போச்சு. அப்புறம் குடும்பம் எங்கே இருக்கும்? நம்ம நாடுகளில் திருமணம் முடித்தாலும் விவாகரத்து. இது எல்லாமே இந்த புதிய யுகத்தினுடைய நாம் பார்க்கக்கூடிய, கண்களால் பார்க்கக்கூடிய அடையாளங்கள். இன்றைக்கு திருச்சபை இந்த புதிய யுகத்தை சந்திக்கிறது, இந்த சவாலை சந்திக்கிறது. இந்த புதிய யுகத்திலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும்? இந்த புதிய யுகத்தினுடைய கலாச்சாரத்திலிருந்து, இப்போ அதில் தான் இந்த தற்குறிகள் சொல்கிறாங்க பாருங்க. தற்குறிகள், அது ஒரு வார்த்தை, இந்த புதிய யுகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இந்த புதிய யுகத்தில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பக்கம் கிறிஸ்து மறுக்கப்படுகிறார், எதிர்க்கப்படுகிறார். இன்னொன்று, சாத்தான் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறார். சாத்தானுக்கு தான் இப்போ வாழ்வு, கொண்டாடப்படுகிறான். எந்த அளவுக்குன்னா, உலகத்தில் டென்னிஸ் விளையாட்டில் ஒரு பெரிய சாம்பியன், நம்பர் 1, இத்தாலி நாட்டை சார்ந்த ஒரு பெரிய விளையாட்டு வீரர். அவர் தான் இன்னைக்கு டென்னிஸுக்கு என்றால் அவர் தான். அவர் பேர் என்ன தெரியுமா? சின்னர். சின் அப்படின்னா பாவம், சின்னர்னா பாவி. அவர் பேரே பாவி. ஏன்னா பாவமும் பாவிகளும் கொண்டாடப்படுகிறார்கள். நீங்க இலங்கைக்கு போனீங்கன்னா, இலங்கையில் ஹோட்டலில் டெவிலிஸ்ட் சிக்கன், டெவிலிஸ்ட் பிரியாணி. டெவில்னா சாத்தான். அந்த பிரியாணி சிக்கன் எல்லாமே டெவிலிஸ்ட். எங்க பார்த்தாலும் நீங்க பிள்ளைங்க மேக்கப் போட்டாலுமே சாத்தான் மாதிரி தான் மேக்கப். அதுக்கு ஒரு நாள் வைக்கிறாங்க. அந்த நாளில் உலகம் பூரா எல்லாம் அதுக்கு ஏதோ ஒரு தேதி சொல்றாங்க, ஒரு நாள். அன்னைக்கு எல்லாமே சாத்தான் மாதிரி வேஷம் போட்டு அலையும். எனக்கு ஞாபகம் இருக்கு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி
ஒனிடான்னு ஒரு டிவி உண்டு, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், பிஜி அந்த கம்பெனி சொல்லுவாங்க, அந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள். அந்த ஒனிடா டிவியில் மட்டும்தான் சாத்தானை பார்க்க முடியும். ஏன்னா அந்த ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அப்படி சொல்லக்கூடிய அந்த கம்பெனி ஒரு பன்னாட்டு கம்பெனி. அவங்க தான் சாத்தான் சபைக்கு முக்கியமான டொனேஷன் கொடுக்குறாங்க, ஸ்பான்சர், நன்கொடையாளர் சாத்தான் சபைக்கு. அவங்க தான் பேஸ்ட், நம்ம பல் தேய்க்கிற பேஸ்ட் இருக்கு பாருங்க, மேக்கப் போடுற பவுடர் இருக்கு பாருங்க, இது பூராமே ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அந்த கம்பெனி தான். அவன் தான் சாத்தான் சபைக்கு மிகப்பெரிய நன்கொடையாளர். அப்பந்தான் ஒனிடா டிவிக்காக சாத்தானை வெளியே கொண்டு வந்தான். இப்போ எங்க பார்த்தாலும் அவங்களா தெரியும், அவனுடைய ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆபத்து இருக்குல்ல, பெரிய ஆபத்து இருக்குல்ல. ஏன்னா யோவான் 10:10 இயேசு சொன்னார, சாத்தான் இந்த உலகத்தில் இருந்து அவன் என்ன செய்வான், ஆனால் நான் என்ன செய்வேன். இயேசு ரெண்டையும் சொல்றாரு பாருங்க. யோவான் 10:10 இயேசு சொல்றாரு, திருடன், அவன் பேரே திருடன் தான், திருடன் சாத்தான் அவன் என்ன செய்வான், 3 காரியங்கள் செய்வான். அவன் அழிப்பான், அவன் கொல்லுவான், அவன் திருடுவான். அவன் எங்க இருந்தாலும் இந்த 3ஐயும் செய்வான். அவன் அழிப்பான், கொல்லுவான், திருடுவான். இயேசு சொன்னார், ஆனால் நானோ ஆடுகள் வாழ்வு பெறும்படியாக, அந்த வாழ்வை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தேன். அப்ப இயேசு ரெண்டையும் சொல்றார். ஏன்னா இன்னைக்கு உங்க 10 நாள் நவநாள்லையும் பார்க்கிறேன், 2 ஃபாதர் கொண்டு போறார். இன்றைக்கு வாசகத்திலையும் பார்க்கிறேன் பாருங்க, நற்செய்தி 2 தலைவர்கள், நற்செய்தி 2வது வாசகம் ஒளியா இருளா, அதுலயும் 2. எது இன்றைக்கு புது யுகத்துல வாழ்வை நிறைவாக நாமும் நம் பிள்ளைகளும் குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள 2ல் எது நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதுதான் வாசகமாகவும் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதுக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போனோம். இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்களேன், தொடக்க நூல். கடவுள் முதல்ல என்ன படைச்சார், எதை படைச்சார்? கடவுள் முதல் படைப்பு யாரு? முதல்ல கடவுள் எதை படைச்சார்? ஒளினா என்ன? வான தூதர்களை படைத்தார். கடவுளுடைய முதல் படைப்பே வான தூதர்கள். வான தூதர்கள் ஆவியாக இருக்கக்கூடியவர்கள், ஆன்மாவாக ஆவியாக இருக்கக்கூடியவர்கள். 2வது எதை படைத்தார்? இன்னைக்கு நற்செய்தியில வாசித்தோம், பரப்பன, ஊர்வன, நடப்பன எல்லாத்தையும் படைக்கார். அப்போ இந்த உலகத்தின் படைப்புகளை அவர் படைக்க, அது பொருள், அதுக்கு ஆவி கிடையாது. இந்த மரத்துக்கெல்லாம் ஆவி கிடையாது, இந்த மைக்குக்கெல்லாம் ஆவி கிடையாது. பாருங்க, ஒன்று ஆவியை படைக்கிறார், இன்னொன்று பொருளை, இந்த உடலை படைக்கிறார். 3வது மனிதனை படைக்கிறார். மனிதன் இந்த 2மானவன், அவனுக்குள்ள ஆவியும் இருக்கு, அவனுக்குள்ள உடலும் இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா தாங்க போய்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வான தூதரை கடவுள் படைத்தார் அல்லவா, அந்த வான தூதர்கள், அந்த வான தூதர்களுக்கெல்லாம் யார் தலைவர்? வான தூதர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? யார கடவுள் தலைவரா படைத்தார்? லூசிபர். ஏன்னா மெக்கேல் அதி தூதர்லாம் வான்படை தலைவரா, இப்ப அப்பம் கிடையாது, கடவுள் படைக்கும் போது அப்படி படைக்கல. ஏன்னா மெக்கேல் அதி தூதர் அவர் 9வது நிலையில கீழே இருந்தார், 9வது நிலையில உள்ளவர், 2வது கிடையாது, 3வது கிடையாது, அவர் 9வது நிலையில் உள்ளவர். முதல்ல கடவுள் படைத்தது லூசிபர், அவர் தான் ஒளியின் தூதன். ஆனால் அந்த லூசிபர் கடவுள் உயர்த்தி வைத்ததால் அவனுக்கு ஆணவம் வந்தது. அவன் சொன்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இயேசுவை வணங்க மாட்டேன். ஏன்னா அவர் மனிதராக போகிறார். மனிதர்கள் வான தூதர்களுக்கு கீழானவர்கள், எங்களுக்கு கீழாய் படைக்கப்பட்ட ஒருவரை நான் வணங்க மாட்டேன், நான் ஆராதிக்க மாட்டேன் என்று லூசிபர் சொன்னான். அன்னை மரியாளை நான் கடவுளின் தாயாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுல தான் லூசிபர் கீழே விழுந்தான். அதுல தான் தூதராய் இருக்க வேண்டிய, தூதர்களின் தலைமையாளாக இருக்க வேண்டிய லூசிபர், நீங்க ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த லூசிபரின் வீழ்ச்சியை சொல்லுகிறது. வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே, மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. நீங்க அதுக்கு அடுத்து உள்ள வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி லூசிபர் கீழே விழுந்து சாத்தானாய் மாறும். ஒரு பெரிய வானதூதராய் இருக்கவன் சாத்தானா மாறும்.
இப்ப என்ன பிரச்சனை? அவன் சாத்தான் ஆயிட்டான், நரகத்துல தள்ளுறாரு கடவுள். ஒத்தையில இருக்க முடியாதுல. ஒத்தையில எப்படி இருக்க முடியும்? அதான பிரச்சனை. ஏன்னா நாகர்கோயில்ல இருந்து ஒரு அம்மா கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. நம்ம வேலாயுதபுரத்துக்கு இல்லை, சரியா? யாரும் வந்திருந்தா கோவிச்சுக்கூடாது. கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாங்க. வந்ததும் அந்த ஊர்ல ஏற்கனவே நாகர்கோயில்ல இருந்து வாக்கப்பட்ட ஒருத்தி இருக்கா. அவ வந்து இவாட்ட, தங்கச்சி இந்த ஊர் மோசமான ஊர், ரொம்ப சூதானமா இருந்துக்கிடணும். நான் இந்த ஊர்ல ஏற்கனவே இருக்கேன், எனக்கு தான் தெரியும். அதனால நீ முதல்ல என்ன பண்ணணும், உங்க வீட்டுக்காரரை முதல்ல கையில வச்சுக்கோ, முதல்ல கைக்குள்ள வச்சுக்கோ. எப்படிக்கா வைக்கிறது? நான் எங்க வீட்டுக்காரரை அப்படித்தானே செஞ்சேன். நான் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த பாரு, அங்க போனேன் இங்க போனேன், அவ வீட்டுக்கு போனா காலை வெட்டி போடுவேன். இந்த சாராயம் குடிச்சேன் அதை குடிச்சா வாயை கிழிச்சிருவேன். என்னத்தையாவது பேசி கெட்ட வார்த்தை பேசுற நாக்க அறுத்துருவேன். முதல் நாளே நான் சொல்லிவிட்டவளா அப்படின்னாலாம். அப்ப இவளுக்கு உண்மையிலேயாக்கா? ஆமா உண்மையிலே தான், நான் முதல் நாளே சொல்லிட்டேன். அண்ணன் இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்டிருக்கா. அடுத்த கேள்வி, இப்ப அண்ணன் எப்படி இருக்காரு, அவர் எங்க இருக்காரா யாருக்கு தெரியும்? என்ன ஆச்சுக்கா? நான் சொன்ன அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடி போன வந்தான், இன்னும் வரல. இப்படி இருக்க ஏன்ட்ட எதுக்குக்கா சொல்ற? அப்போ சொன்னா, நான் ஊர்ல ஒத்தையில இருக்கேன்ல, எனக்கு கூட ஒரு ஆள் கம்பெனி வேணும்ல, அதுக்கு தான் ஒன்னையும் சேர்த்துக்கிட்டதுனால. பாருங்க, போறது ஒத்தையில போவாது, எப்பவும் கூட ஒரு ஆளை சேர்த்துக்கணும். இந்த லூசிஃபர் சாத்தான் என்ன பண்ணா, அவன் கடவுளை எதிர்த்து ஒத்தையில நிக்கிறான். அப்போ சாத்தானா நிக்கா, கூட ஆளை சேர்க்கணும்ல. அதனால மொத்த வான தூதர்கள்ல, நீங்க திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, மொத்த வான தூதர்கள்ல 1/3 திருவெளிப்பாடு 12:4 பாருங்க, 1/3 வான தூதர்களை அவன் இழுத்து தரையிலே போட்டான். அவனுக்கு சொந்தமா ஒரு டீமை உருவாக்கிட்டான். நமக்கு சேக்காளி வேணும்னு சொல்லி 3 வான தூதர்கள்ல ஒரு பகுதியை சேர்த்துக்கிட்டான். இப்ப இவங்க எல்லாம் பாக்குறாங்க, அப்படின்னா நம்ம கம்மியாத்தானே இருக்க எண்ணிக்கையில. அப்ப என்ன செய்யணும்? இந்த ஊர்ல யார் யார் இருக்காங்களோ எல்லாரையும் நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம். வேலாயுதபுரத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க? வேலாயுதபுரத்துல ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேரையும் நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம். அவங்க கிறிஸ்தவங்கள்ல, அதனால என்ன, நம்ம சேர்த்துக்கிடுவோம்.